கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். என்னப்பா ஏசியா கப் ஸ்டார்ட் பண்ணலாமா? ரொம்ப நாளுக்கு அப்புறம் கிரிக்கெட் டோர்னமெண்ட் கைஸ். நான் கிட்டத்தட்ட ஆர்சிபியோட ஃபைனல் வீடியோ முடிச்சதுக்கப்புறம் பெருசாக டோர்னமெண்ட் இல்லை பற்றி பேச முடியல. மறுபடியும் ப்ளூ டீம் இந்தியா இஸ் பிளாக் அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏசியா கப் எப்படி இருக்க போது, இந்தியா டாமினேட் பண்ணுவாங்களா, அவங்களுக்கு டஃப்பான டீமாக யார் இருக்க போகிறாங்க, அதை தாண்டி எவ்வளோ மேட்சஸ் இருக்குது, இந்தியன் டீமுடைய ஸ்குவாட் என்ன, இது எல்லாமே தாண்டி இந்த ஏசியா கப் ஜெயிச்சதுக்கப்புறம் அவங்களுடைய ப்ராசஸ் என்னவா இருக்கும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டீம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ தான் அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரொம்ப கேப் கைஸ். ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்தியா வந்துட்டு விளாட்றாங்கன்னு சொல்லி ஆகணும். எஸ் அஃப்கோர்ஸ் ரவீந்திர ஜடேஜா, ரோஹித் சர்மா, விராட் கோலி, ஜாம்பவான் பிளேயர்ஸ்கள் இந்த டீமுக்குள்ளே இல்லாதது வருத்தம் தான். அவங்க ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. யங் டீம் இப்படித்தான் இருக்க போகுது, அடுத்த ஜென்ரேஷன் இப்படித்தான் இருக்க போகுது, இவங்க தான் வந்துட்டு அடுத்த ஜாம்பவான் பிளேயர்களாக உருமாற போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஒவ்வொரு காலகட்டமும் ஹிஸ்ட்ரி ரிப்பீட் இட் செல்ஃப் அப்படிங்கிற மாதிரி ஹீரோக்கள்லாம் வருவாங்க போவாங்க. இருந்தாலும் டீம் இந்தியா அண்ட் கிரிக்கெட் அப்படிங்கிறது நீண்ட நாள் நினைச்சிருக்கோம். நம்ம ப்ளூக்கு என்ன ஆனாலும் சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். இந்த ஏசியா கப் தொடர் வந்துட்டு எப்போ இருந்தோ நடந்துட்டு இருக்குங்கிற விஷயம் நமக்கு தெரியும். அதில் ஃபுல் டாமினேட் பண்ணது நம்ம டீம் இந்தியா தான். பார்த்துருக்கோம். MS தோனி அவர்கள் தலைமையாகட்டும், ரோஹித் சர்மா அவர்களுடைய தலைமையாகட்டும், அண்ட் விராட் கோலி முதல் கொண்டு எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா இந்த டோர்னமெண்ட் வந்தாலே அவங்க ஜாம்பவான்களுடைய பிளேயர்ஸ் எல்லாமே நமக்கு ஞாபகம் வரும். ஸோ அந்தளவுக்கு இது ஃபுல்லாமே செமையாக விளாண்டுருக்கோம். நம்ம ஏகப்பட்ட கோப்பைகளையும் அடிச்சு வச்சிருக்கோம். ODI ஃபார்மெட்டில் நடந்துட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இப்போ T20 ஃபார்மெட்டில் நடக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஏசியா கப் தொடர் நல்ல ஒரு தொடர் தான். ஸோ இந்த ஏசியா லெவலில் பெஸ்ட் டீம் யார் அப்படிங்கிறத வந்துட்டு நம்மளால் பார்க்க முடியும். இந்த தடவை குரூப் முறையில் நடத்துகிறாங்க. குரூப் A, குரூப் B. ஆக்சுவலாக எப்பவுமே அப்படி தான். அதிலிருந்து யார் டாப் 2 வராங்களோ, ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு செமிஃபைனல் நடக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஃபைனல் நடக்கும். ஆல்ரெடி இதை பற்றின ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். இந்த அட்டவணையில் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் அதை பற்றி பேச போகிறது கிடையாது. டீம் இந்தியா எப்படி இருக்காங்க, ஃபியூச்சர் எப்படி இருக்க போது, எந்தெந்த பிளேயர்ஸ் ஒதுக்கப்படுறாங்க அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அப்படி பார்க்கும்போது நம்பர் 1 ஸ்ரேயஸ் ஐயர். என்னங்க ஆச்சு உங்களுக்கு? ஏன் அவர் பிடிக்கவே மாட்டேங்குது, ஏன் டீமுக்குள்ளேயே எடுக்க மாட்டேங்கிறீங்கிற மாதிரி பல கேள்விகள் சுற்றி பார்த்தோம் அப்படின்னா அவரை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அவர் இதுக்கு மேலே என்னதான் சாதிக்கணும்? சாதாரண டீமாக இருந்த பஞ்சாபை எங்கேயோ கொண்டு வந்து விட்டார் மனுஷன். KKR அவர் டைட்டில் வின் பண்ண வச்சாரு. அவர் கிட்டத்தட்ட லாஸ்ட்டு அவர் வந்துட்டு ஃபைனல் வந்து டோர்னமெண்ட் ஒரு 10 டோர்னமெண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா 8 எண்ணத்தில் ஃபைனல் வந்து டிராஃபி வின் பண்ணி கொடுத்துருக்காரு. மற்ற எல்லாமே ஃபைனல் வரைக்கும் வந்திருக்காரு. அவரை ஏங்க உள்ளெடுக்க மாட்டேறீங்க அப்படிங்கிற மாதிரி கண்ட மேனிக்கு சோசியல் மீடியாவில் கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க. என்னதான் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது தெரியல. சரி ஓகே, ஓவராலாக இந்தியாவுடைய ஸ்குவாட் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். சூரியகுமார் யாதவ் இந்த ஃபார்மேட்டினுடைய கேப்டன். அடுத்தது சுப்மன் கில் வைஸ் கேப்டன், ஹர்திக் பாண்டியா, ஹர்தீப் சிங், அபிஷேக் சர்மா, திலக் வர்மா, சிவம் தூபே, அக்ஷர் பட்டேல், ஜிதேஷ் சர்மா, பும்ரா, வருண் சக்கரவர்த்தி, குல்தீப் யாதவ், ராணா, ரிங்கு சிங், சஞ்சு சாம்சன் அப்படிங்கிற மாதிரி முடிஞ்சிருக்கு. இதில் சஞ்சு சாம்சன் மட்டும் 50-50ங்க இன்ஜுரிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அவங்க வந்துட்டு ஸ்குவாடுக்குள்ளே வருவாரா மாட்டாரா அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம் தான். ஸோ இப்போதைக்கு 2 நாள் முன்னாடி வரைக்கும் இன்ஜுரிங்கிற அப்டேட் மட்டும் வந்திருக்கு. இருக்கக்கூடிய பிளேயர்ஸை வந்து வச்சு ஸ்குவாட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோமா. என்ன பொறுத்த வரைக்கும் யார் ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்னா, சுப்மன் கில் ஓப்பன் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி நான் நம்புகிறேன். சுப்மன் கில் அண்ட் அபிஷேக் சர்மா ஓப்பன் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா சுப்மன் கில், ஜெய்ஸ்வால். என்ன பொறுத்த வரைக்கும் அபிஷேக் சர்மா ஓரம் கட்டி வச்சுட்டு நான் ஜெய்ஸ்வாலுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. கில் அண்ட் ஜெய்ஸ்வால் ஓப்பன் பண்ண போகிறாங்க. 1 டவுனில் வந்துட்டு திலக் வர்மா இருக்க போகிறாரு. நம்பர் 4 கேப்டன் சூரியகுமார் யாதவ், நம்பர் 5 அக்ஷர் பட்டேல், நம்பர் 6 ஹார்திக் பாண்டியா, நம்பர் 7 ஜிதேஷ் சர்மா, 6 சிவம் தூபே, 6 ரிங்கு சிங். 3 பேரில் யாரோ ஒன்று. அண்ட் நம்பர் 8 குல்தீப் யாதவ், நம்பர் 9 ஹர்தீப் சிங், நம்பர் 10 பும்ரா, நம்பர் 11 வருண் சக்கரவர்த்தி எப்படிங்கிற மாதிரி நான் ஸ்குவாடை சூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு ஸ்பின்னரை கட் பண்ணிட்டு ஒரு பேட்ஸ்மேனை ஆட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன மாதிரி இந்த பொசிஷனில் ஆட போகிறாங்கன்னு சொல்ல, ரிங்கு சிங்கெல்லாம் நம்பர் 6-7 சொல்லியிருப்பேன். மேபி அவர் ப்ரொமோட் பண்ணி ஆட பண்ணலாம். ஸோ ஜிதேஷ் சர்மாவா, சிவம் தூபேவா, இல்லை ரிங்கு சிங்கானுங்கிறத முடிவு பண்ணும். ஸோ ஓவராலாக கிட்டத்தட்ட நான் சொன்னதில் ஒரு 85% ஸ்குவாடை தான் ஆட போகிறாங்க. அதில் வருண் சக்கரவர்த்தி கம்பல்சரி இருக்க போகிறாருங்கிற தகவல் வந்திருக்கு. அது போக ஹார்திக் பாண்டியா ரொம்ப கீ. ஏன் அப்படின்னா 2 ஃபாஸ்ட் பவுலர் தான். ஒன்று பும்ரா அப்படி இல்லைன்னா ஹர்தீப் சிங் ஆடுவாங்க. ஹர்தீப் சிங் ஏதோ ஃபிட்டாக இல்லை அப்படின்னா ராணா ஆடுவாங்க. இவங்க 2 பேர் தான் ஆடுவாங்க. இதில் 3 பேருமே ஆட மாட்டாங்க. ஏன்னா ஹர்திக் பாண்டியா இருக்கிற நம்பிக்கையில் தான். ஸோ 12 ஹவர்ஸ் ஆஃப் ஃபாஸ்ட் பவுலிங் அண்ட் 8 ஹவர்ஸ் ஆஃப் ஸ்பின் அப்படிங்கிற ஒரு ஃபார்மெட்டில் தான் அவங்க போவாங்கங்கிறது என்னுடைய ப்ரெடிக்ஷன். என்ன பொறுத்த வரைக்கும் கன் சைடுங்க, சான்ஸே கிடையாது, பக்காவான ஒரு சைடு. ஸோ இவங்களுக்கு டஃப் கொடுக்க போகிற டீம் யாராக இருக்க போகிறாங்க, அதுதான் கேள்வி. ஆக்சுவலாக நான் ஸ்குவாட் அப்படிங்கிறது அரையும் குறையமாக மேக் பண்ணி வச்சிருக்கேன். இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண வேண்டியது உங்களோட இஷ்டப்படி. தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எப்படி இருக்குங்கிறதுக்கு நானும் மாறி போடுறேன். ஓகேவா? இதை தொடர்ந்து இந்தியன் டீமுக்கு டஃப் கொடுக்க போகிற டீம் அப்படின்னா, இந்தியன் டீமுக்கு அப்புறம் இந்த ஏசியாவிலே பார்த்தோம் அப்படின்னா
பாகிஸ்தான் அப்படின்னு ஒரு டீம் இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கான்னு ஒரு டீம் இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பங்களாதேஷ்னு ஒரு டீம் இருந்தாங்க. ஸோ ஆப்கானிஸ்தான் அப்படிங்கிற ஒரு டீம் இருக்காங்க. லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இல்லை 4 இயர்ஸ்னு கூட எடுத்துக்கங்க. அந்த ஸ்பேன் எடுத்து இவங்க ஆன கிரிக்கெட் எல்லாம் செக் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் ரொம்ப போரா போயிடுச்சுன்னு சொல்லி ஆகணும். டெஸ்ட் ஃபார்மேட் நல்லா பண்ண மாதிரி இருந்தது. திடீர்னு கீழே போறாங்க, மேலே வராங்க. அந்த மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அவங்களுக்கு நிறைய இருந்துட்டு இருக்கு. பாகிஸ்தான் வந்துட்டு ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி கன் சைடா இருந்தாங்க. ஒரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா சாகின் அஃப்ரிடி, நசீம் ஷா அவங்களுடைய பவுலிங் வந்து டெரிஃபைங்கா இருந்துச்சு. அண்ட் பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பாபர் அசாம் அண்ட் ரிஸ்வான் அவங்களுடைய ஓப்பனிங் பண்ணுறதுக்கு நல்லா இருந்துச்சு. அண்ட் ஃபகர் ஜமான் அவங்களுடைய மிடில் ஆர்டரும் நல்லா இருந்தது. ஆனால் இப்போ பொசிஷனை மாற்றி மாற்றி ஆடி பாபர் அசாம் ஃபார்ம் போய் ரிஸ்வான் ஃபார்ம் போய் யார் எங்கே ஆடுறதுன்னு தெரியாம அவங்களும் குழம்பி போய் இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பங்களாதேஷ் பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு எப்படிப்பட்ட சைடுன்னு கணிக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு சைடு தான். ஒரு சமயத்தில் லிட்டன் தாஸ் அவரெல்லாம் ஓப்பனிங் இறங்கி சும்மா பிரிச்சுட்டு இருந்தாரு. ஸோ அதுக்கப்புறம் அவங்களுடைய ஃபார்மேட் மாறுச்சு. ஸோ ஆட்கள் மாறினாங்க, நிறைய பேர் உள்ளே போனாங்க, வெளியில் வந்தாங்க. பட் இருந்தாலுமே அந்த டீம் அப்படிங்கிறது 50-50 மாறிடுச்சு. அண்ட் ஆப்கானிஸ்தான் வெரி இம்ப்ரெசிவ். கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துல என்னென்ன சம்பவம் பண்ண முடியுமோ இங்கிலாந்து ஆகட்டும், ஆஸ்திரேலியா ஆகட்டும், எல்லாரையுமே சம்பவம் பண்ணிட்டு மேலே வந்து நிற்கிறாங்க. ஒரு கட்டத்தில் ஃபேன்ஸ் எல்லாம் சோசியல் மீடியாவில் என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இந்தியாவுக்கு அப்புறம் ஆசியாவிலேயே பெஸ்ட் ஸ்குவாடு ரொம்ப முக்கியமாக ஆப்கானிஸ்தான் தானுங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அந்த அளவுக்கு பியூர் கிரிக்கெட் ஆடிட்டு இருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் டஃபஸ்ட் டீம் அப்படின்னா ஆப்கானிஸ்தானை சொல்லலாம். ஆனால் பாகிஸ்தான் இஸ் பேக் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ ரீசெண்டாக சீரியஸ் வின் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பயங்கர ஒரு சூப்பரான ஒரு சீரியஸ் வின் பண்ணிட்டு வராங்க. ஒரு கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறது கொடுக்கும். ஏசியா கப்பில் டஃப் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நானும் நம்புறேன். ஸோ ஓவராலாக கிட்டத்தட்ட ஃபுல் டாமினேட் பண்ண போகிறது இந்தியாங்கிற மாதிரி தெரிஞ்சு போச்சு. ஏதாவது ஒரு மிராக்கிள் நடந்தால் தான் மற்ற டீம் ஜெயிக்க போகிறாங்க. என்னுடைய வின்னிங் பர்சன்டேஜ் 80% இந்தியா அண்ட் 20% அதர் டீம்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவேன். ஓவர் கான்ஃபிடென்ட் இல்லை, ஸ்குவாடை வச்சு பார்க்கும்போது பக்காவாக இருக்குது. இதில் யாராவது மிராக்கிள் நடத்துவாங்க அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் இல்லைன்னா ஸ்ரீலங்கா, இந்த 3 டீமில் யாராவது மிராக்கிள் நடத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது. அதில் ஆப்கானிஸ்தானுக்கு கொஞ்சம் ஹை பர்சன்டேஜ் அப்படிங்கிற மாதிரி நான் கொடுக்க போகிறேன். சரி, ஓகே, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். எந்த டிவியில் ப்ரோ பார்க்கலாம்? ஸோ யார் டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க? ஸோ இதனுடைய உரிமம் பொறுத்த வரைக்கும் சோனி தான் இந்த தடவை வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்க தான் டெலிகாஸ்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். எந்த டைம் அப்படின்னா நம்ம டைம் பொறுத்த வரைக்கும் 8 மணிக்கு மேட்ச் தொடங்குறாங்க. IPL 7:30 தொடங்கும். இது 8 மணிக்கு மேட்ச் தொடங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி போயிருக்கு. இது ஒரு மினி டோர்னமெண்ட் தான். அதாவது 1 மந்த்துக்குள்ளே முடிஞ்சிடும். செப்டம்பர் 20க்கு மேலே தான் முடியுதுன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் 20 நாள் நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஒரு மினி டோர்னமெண்ட் சீக்கிரம் முடிஞ்சது. மற்ற டீம் எல்லாம் ஆட போகிறாங்க. அண்ட் இந்தியா எப்போ ஆட போகிறாங்க அப்படின்னா புதன்கிழமை UAE அகேன்ஸ்டாக ஆட போகிறாங்க. ஸோ அதுதான் இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் மேட்ச். ஸோ எல்லாருமே டிவி முன்னாடி ஆஜராக மாதிரி கேட்டுக்கொள்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகணும். ஸோ ஓவராலாக இதுதான் இப்போ நிலவரம். ஸோ அடுத்த ஒரு 15-20 நாளைக்கு நல்ல ஒரு சூப்பரான மேட்சஸ் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்டேட் ப்ரோ ஏதோ சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்களா? எஸ், இந்த செப்டம்பர் மந்த் முடிஞ்ச உடனே நெக்ஸ்ட் மந்த் ரிலீஸ் பிளேயர்ஸுடைய லிஸ்ட் வருது கைஸ். ரீடைன் அண்ட் ரிலீஸ் பிளேயர்ஸுடைய லிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி வருது. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு தெரியும் நவம்பர் டிசம்பரில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு IPL ஆக்ஷன் வரப்போகுது. ஸோ IPL ஆக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் 3 மாதத்தில் நமக்கு IPL தொடங்க போகிறாங்க. ஸோ இதுதான் கண்டக்டாக இருக்க போகுது. நடுவில் டூர் அப்படிங்கிறத அரேஞ்ச் பண்ண போகிறாங்க. விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா இஸ் பேக் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆகணும். ஸோ ஓவராலாக கிரிக்கெட் திருவிழா இங்கே இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அடுத்த ஒரு 6 to 8 மாதத்துக்கு செம்மையாக இருக்க போகுது. நடுவில் T20 வேர்ல்ட் கப் இருக்குது, அதை மறந்துடாதீங்க. ஸோ அஃபீஷியலாக இந்த ஏசியா கப் அப்படிங்கிறது கிரிக்கெட் சீசனுக்கான ஒரு தொடக்கமாக நான் பார்க்குறேன். நடுவில் மினி டோர்னமெண்ட்ஸ் நிறையா வந்துட்டு இருக்கு. SA T20 நம்ம பார்க்கலாம். ஸோ அதை தொடர்ந்து ஏகப்பட்ட மேட்சஸ் அப்படிங்கிறது வரப்போகுது. அண்ட் இது எல்லாத்துக்குமே தொடக்கம் இந்த ஏசியா கப் தான். ஸோ எல்லாருமே தயாராக இருங்க அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். இதை பற்றின கருத்துக்கள் தாராளமாக சொல்லலாம். அண்ட் உங்களுடைய ஸ்குவாட் என்ன அப்படிங்கிறதையும் சொல்லலாம். இந்தியன் டீமுக்கு எவ்வளோ வின்னிங் பர்சன்டேஜ் கொடுக்க போகிறீங்க, அண்ட் இந்த சீரீஸில் இந்தியாவுக்காக அதிக ரன் அடிக்க போகிறது யாரு, அதிக விக்கெட் எடுக்க போகிறது யாரு அப்படிங்கிறதையும் ப்ரெடிக்ட் பண்ணி கமெண்ட்ல சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க.